வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான வாட்ச் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு விக்ரம் அப்படின்றது. விக்ரம சில ஆட்கள் தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த ஆட்களோட 8 பேரு குரு அப்படின்றது. சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்கும் போது குருக்கு போன் கால் வருது. எதிர யாரோ பேசுறாங்க. இந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி எதிர பேசுறவர் சொல்றாரு. இதனால குரு இருக்காருல, போய் அவன் கதையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஒரு நபர் கத்தி எடுத்துட்டு அவரோட கழுத்தை வெட்டுறதுக்காக வராரு. அப்படி பக்கத்துல வரும்போது ஹீரோ இருக்காருல, சடனா கத்தியை பிடிங்க அறுக்க வந்தான் பாத்தீங்களா, அந்த நபரோட கழுத்தை அறுத்துடுறாரு. அதே மாதிரி அந்த கத்தி மூலியமா இவரோட கட்டை கழட்டிடுறாரு. இப்ப இவர் கூட சண்டை போடுறதுக்காக எல்லாருமே வராங்க. இவரும் அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. சண்டை போட்டதுல ஹீரோக்கு மயக்கம் வருது. மயங்கின மாதிரி ஹீரோவும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்பதான் ஹீரோவை பத்தி ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு எடிட்டிங் நல்லா தெரியும். ஃப்ரீலான்சரா நிறைய கம்பெனில எல்லாம் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப நியூஸ் எல்லாம் ஜெனரலா இவரை பார்த்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் வேலை பார்க்கறாரு. அந்த ஃப்ரெண்டோட பேரு போஸ் அப்படின்றது. ஹீரோ புதுசா ஒரு கதை எழுதியிருப்பாரு. படிச்சு சொல்லுன்ற மாதிரி போஸ் கிட்ட தந்திருப்பாரு. போஸும் படிச்ச வரைக்கும் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்னும் கிளைமேக்ஸ் எழுதல, சீக்கிரமா எழுதணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. போஸும் இப்ப ஜெனரலா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. போஸ் கொஞ்சம் திக்குவாயி அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப போஸ் இருக்காருல, அந்த கிளைண்ட் கிட்ட பென்டிரைவ தரணும், தந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பென்டிரைவ வாங்கிக்கிறாரு. போஸ் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, போஸ வரையலாம் அப்படின்ற மாதிரி அவர் அழகா வரைஞ்சிடுறாரு. இப்ப வேலை பார்க்கறதுக்காக இவர் கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது போஸ் இருக்காருல, பென்டிரைவை எப்பவுமே பாக்கெட்லயே வச்சிருக்காதீங்க, ஏன்னா வாஷிங்ல போட்டு பென்டிரைவை நிறைய வேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. கார் எடுத்து தான் கிளம்பிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, தம்பி என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போக முடியுமான்னு கேக்குறாரு. இல்ல சார், ஒரு வேலை விஷயமா நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ் தம்பி, ஆட்டோ எதுவுமே கிடைக்கல, அதனால தான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. சரி சார் ஏறுங்கன்ற மாதிரி இவரும் லிஃப்ட் தந்துடுறாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆர்மி மேனா இருப்பாரு. அவரோட போட்டோவை கார்ல வச்சிருக்காரு. ஓஹோ, உங்க அப்பா ஆர்மி மேனா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்கிறாரு. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பசங்க இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் வெளிநாட்டுக்காரங்க இந்த இடத்துல மருந்தெல்லாம் டெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு இங்க இருக்கவங்க தொண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கூட நியூஸ் மூலியமா இதெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலும் இந்த ஃபைல்ல இருக்குன்ற மாதிரி ஃபைல காட்டுறாரு. ராம்தாஸ்னு ஒரு நபரை பார்க்கணும், அவர் ரொம்ப நேர்மையானவர், அவர்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைச்சிட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு லேடி கிட்ட பேசுறாரு. ராம்தாஸ் நம்பரை கேட்கிறாரு. அந்த லேடியும் சொல்றாங்க, ஆனா இந்த பெரியவரோட பெண்ணு எழுதல. தம்பி கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ இருக்காருல்ல, அவரோட போன்ல இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பெரியவர்கிட்ட நம்பரை தந்துடுறாரு. உங்ககிட்ட பேசினது கொஞ்சம் நிம்மதியா இருந்தது தம்பி, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவரு ஃபைல தெரியாம விட்டு போயிடுறாரு. ஹீரோவும் கொஞ்சம் லேட்டா தான் அந்த ஃபைல பாப்பாரு. ஐயோ ஃபைல விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரை தேடுறாரு. அதுக்குள்ள அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து காணாம போயிடுறாரு. ச்சே, ஃபைல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சரி ஃபைல்ல என்ன இருக்கு பாப்போன்ற மாதிரி இவரும் ஆர்வமா ஒவ்வொரு பேப்பரா எடுத்து பாக்குறாரு. அதுல ஒரு ஆடியோ நோட் இருக்கு. அரபிக்ல பேசி இருக்க மாதிரி தான் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு அப்துல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உடனே இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அப்துல்லும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உனக்கு அரபிக் தெரியும்ல, இல்ல என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரிய வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரை என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிறாரு. ஒரு இடத்துல ஏதோ டீலிங் நடக்க போது போல, 2 குரூப்பை சேர்ந்தவங்க மீட் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எந்த இடம் அப்படின்றதெல்லாம் ஹீரோ கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அப்துல் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஹீரோவும் சமாளிச்சிடுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எஸ்தர்னு ஒருத்தங்களை லவ் பண்ணுவாரு. ஆனா லவ் எல்லாம் வெளிப்படுத்தாம தான் இருக்காரு. அந்த எஸ்தரை பொறுத்த வரைக்கும் கண் பார்வெல்லாம் இல்ல. இப்ப எஸ்தர் கிட்ட இந்த மெடிக்கல் மாஃபியாவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் இவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெளிநாட்டுல இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணோம்னா ஏகப்பட்ட வழிமுறை இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல இருக்க ஏழை பசங்க மேல பரிசோதனை பண்றது ஈஸி இல்ல, அதனால தான் வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. ஹீரோவோட அப்பா ஆர்மியை சேர்ந்தவர்ல, இவங்களோட அப்பாவும் ஆர்மியை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆனா ஹீரோவோட அப்பா இறந்திருப்பாரு. இவங்களோட அப்பா இன்னும் உயிரோட இருக்காரு. அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட டெரரிஸ்ட்ங்க கடத்தி வச்சிருப்பாங்க. அவரை காப்பாத்தணும்ன்றதுக்காக ஒரு ஆபரேஷனை பிளான் பண்ணிருப்பாங்க. 2 பேரோட அப்பாவும் அந்த ஆபரேஷன்ல போயிருப்பாங்க.
சுத்தி இருக்கவங்க எல்லாம் கிளியர் பண்ணுங்க, டாக்டரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்லியிருப்பாரு. ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சுத்தி இருக்கவங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன பையன் கன்னோட இருப்பான், அவனும் டெரரிஸ்ட்ன்ற மாதிரி ஷூட் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் அந்த டாக்டரோட பையன் தெரிய வருது. டாக்டர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. மேற்கொண்டு எதிரி ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க. பயங்கர போராட்டமா போயிட்டு இருக்கு. அதுலதான் உன்னோட அப்பா இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி எஸ்தர் சொல்றாங்க. இந்த கேங்ல முக்கியமான நபர் ராக்கின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ராக்கியை பத்தி நெட்ல எல்லாம் தேடி பார்த்திருப்பாரு. பெருசா எதுவும் கிடைச்சிருக்காது. இத பத்தி எல்லாம் இவரோட ஃப்ரெண்டான போசி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, விட்டு அப்படின்ற மாதிரி போஸ் சொல்லிட்டாரு. என் அப்பா சோல்ஜரு, நான் எப்படி விட முடியும், என்னால விட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு இடத்துல மீட்டிங் நடக்க போகுதுன்னு அப்துல் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தேவைனா ஒளியறதுக்காக ஒரு கண்டெய்னரை மட்டும் ஓபன் பண்ணி வச்சிடுறாரு. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல மைக்க வச்சிடுறாரு. அது மூலியமா அவங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி இவரை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வெயிட் பண்றாரு. இப்ப சங்கர்னு ஒருத்தர் நிறைய ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ராக்கி எப்போ வருவான்ற மாதிரி ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ராக்கி இந்த இடத்துக்கு வராரு. வந்த ராக்கி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நோட்டை காட்டுறாரு. பதிலுக்கு இவரும் ஒரு நோட்டை காட்டுறாரு. அவால டிரான்சாக்சன் நடக்கும்ல, அந்த மாதிரி தான் இவங்க பொருள்லாம் மாத்திட்டு இருக்காங்க. சங்கர் கிட்ட அடியால ஆல்பர்ட்னு ஒரு நபர் இருப்பான். பெரியவரா தரத்தரன்னு இழுத்துட்டு வரான். இவன் தான் எல்லா தகவலையும் சேகரிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கோவப்பட்ட சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெரியவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. டாக்டர்னா நல்லதான் செய்யணுமா, கெட்டது செய்யக்கூடாதா, அந்த ஃபைலை எங்கடா வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பெரியவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆல்பர்ட் சொல்றான். சரி பாடியை கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்பதான் இந்த இடத்துல ஒரு மைக் இருக்கிறதே இவர் கண்டுபிடிக்கிறாரு. என்ன மைக் இது, பக்கத்துல இருந்து யாரோ ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களும் யாரு என்னன்னு பாக்குறதுக்காக சுத்தி முத்தி தேடுறாங்க. இத கவனிச்ச ஹீரோ இருக்காருல, ஏற்கனவே ஒரு இடத்த ஓபன்ல வச்சிருந்தாருல, அந்த இடத்துக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிடுறாரு. அந்த பெரியவர் ஹீரோ கிட்ட பேசும்போது ராம்தாஸ்னு ஒரு நபரை பாக்குறதுக்காக போறேன், அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா என்னோட வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரோட நம்பர் ஹீரோவோட போன்லயும் இருக்குல்ல, ராம்தாஸ்க்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி இவரும் பேசுறாரு. உடனே உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சரி இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி ராம்தாஸ் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு கிளம்பி போறாரு. இவர் கிளம்பி போகும்போது தான் ஆட்கள்லாம் கவனிக்கிறாங்க. பிடிக்கலான்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள இவர் தப்பிச்சிடுறாரு. ஹீரோவும் ரெக்கார்ட் பண்ண விஷயத்தெல்லாம் 2 பென்டிரைவ்ல போட்டு வச்சிடுறாரு. இப்பதான் ராம்தாஸ் இவரை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் ராம்தாஸ் கிட்ட சொல்லிட்டாரு. கேக்குற ராம்தாஸும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆமா, அந்த பெரியவர் பார்க்க வரதா சொன்னாரு, ஆனா வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி இதுக்கான ஆக்ஷனை நான் எடுக்கிறேன், நீங்க பென்ட்ரைவை தாங்கன்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாரு. நீங்க தான் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. இல்ல சார், அதுக்குள்ள தப்பிச்சு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ராம்தாஸும் ஹீரோவை பாராட்டுறாரு. நீங்களாம் போலீஸ்ல இருக்க வேண்டிய ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரை கான்டாக்ட் பண்றதுக்காக நம்பர்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. ஹீரோவும் பென்ட்ரைவை பாக்கெட்ல வைக்கலாம்னு நினைக்கிறாரு. பாக்கெட்ல வச்சா வாஷிங்ல போட்டுருவோம், அதனால இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சீட்டு கடியில வச்சிடுறாரு. அதாவது பைக்கோட சீட்டு கடியில வச்சிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ஆல்பர்ட் இருக்கான் பாத்தீங்களா, கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்கான். இவன் அவனோட அடியால் தானே, இவனை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா ஃபாலோ பண்றாரு. அந்த ஆல்பர்ட் இருக்கான் பாத்தீங்களா, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கான். யாரையோ பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். ஹீரோவும் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா ஆல்பர்ட் சங்கரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். அதே மாதிரி அந்த இடத்துல தான் ராம்தாஸ் இருக்காரு. இவர் என்ன இங்க இருக்காருன்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. ஹீரோ ஒரு டீடைல் தந்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ராம்தாஸ் அவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அட பாவி, உன்கிட்ட போய் எல்லாத்தையும் தந்தம்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப வேகமா பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ இவரோட கார்டை வேற தந்திருப்பாரு. அது மூலியமா ஈஸியா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது ஒரு கார் இவரை ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. திரும்பி பார்த்தா ஆல்பர்ட் தான் அந்த கார்ல வந்துட்டு இருக்கான். கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே வண்டியை ஓட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆல்பர்ட் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட பைக்கை இடிச்சு தள்ளிடுறான். இவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறாரு. ஆல்பர்ட்டும் அடி அடின்னு அடிக்கிறான். இப்ப கார் டிக்கில இவரை போட்டு இங்க இருந்து கொண்டு போயிடுறான். ராம்தாஸ் லேப்டாப்ல பார்க்கும் போதே வீடியோவை டெலீட் பண்ணிருப்பாரு. அதை தாண்டி ஏதாவது காப்பி இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் இவரை தூக்கி இருப்பாங்க. இவர்கிட்ட காப்பி இல்லன்றதுனால சாவடிக்க பார்த்திருப்பாங்க. ஆனா ஹீரோ சண்டை போட்டு தப்பிச்சிடுறாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ராம்தாஸ் இருக்காரு பாத்தீங்களா, பின்னாடி இருந்து வந்து மண்டிலேயே அடிச்சிடுறாரு. பால் காணுன்றத பூனைக்கிட்டே வந்து சொன்ன பத்தியா, உன்ன மாதிரி முட்டாள் நான் பார்த்ததே இல்லடா அப்படின்ற மாதிரி ராம்தாஸ் சொல்றாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோவை காலி பண்ணுன்றதுக்காக பாடியை கடல்ல தூக்கி போட்டுறாங்க. ஆனா ஹீரோ இறந்து போயிருக்க மாட்டாரு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்முடிக்கிறாரு. மீனவர்கள் தான் இவரை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவரோட ஃப்ரெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணி வர வச்சிருப்பாங்க. அப்துலும் போஸும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இவருக்கு 2 பேரையும் அடையாளம் தெரியல. ஏன்னா 2 பேருமே வேற மாதிரி தான் இருக்காங்க. நமக்குமே வேற மாதிரி இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. எது நாங்க 2 பேர் யாருன்னு தெரியலையா, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட மேனரிசத்தை கவனிக்கிறது. அவங்க 2 பேரோட மேனரிசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்க 2 பேரோட தான் இருக்கு.
இவங்க சொல்ற மாதிரியே இவங்க தான் அப்துல் போசா அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, எல்லாருமே ஹீரோக்கு வித்தியாசமா தான் தெரியுறாங்க. நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ சோகமா இருக்கிறத போசன் கவனிக்கிறாரு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு டாக்டரை தெரியும், அவரை போய் பாரு, ஓரளவுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. டாக்டர் கிட்ட இவருக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. டாக்டருக்கு ஓரளவுக்கு இவர் சொல்றது புரியுது. இப்ப டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, கேமலோட படத்தை எடுத்து காட்டுறாரு. இது என்ன மிருகம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சட்டுன்னு ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது பாலைவனத்துல இருக்கும், ஆனா என்னன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது கேமல் அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா கேமல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, பிரெயினை பாக்குற விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சிங்க் பண்ணி நமக்கு காட்டும், அதுல உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதனால தான் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்ல இருந்து எல்லாரோட ஃபேஸும் உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இது எப்ப டாக்டர் சரியாகும், எல்லார் ஃபேஸும் இப்படிதான் தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படி கிடையாது, இதுல ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் அதே மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி நீங்க ரொம்ப பயப்படுற ஃபேஸும் அதே மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கு. சில மாசங்கள்ல இந்த ப்ராப்ளம் தன்னால கூட சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. சரி நாட்கள் ஓடட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்தரோட அண்ணன் பேரு ராகவ் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி அவர் வேற மாதிரி தெரிஞ்சிருப்பாரு, இப்ப வேற மாதிரி தெரியுறாரு. அதனால ஹீரோ கண்டுக்காம போறாரு. என்ன பிரதர் கண்டுக்காம போறீங்கன்ற மாதிரி ராகவ் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, ஐஏஎஸ் மாறி இருப்பாங்க, அத பத்தி எல்லாம் சொல்றாரு. போய் தங்கச்சிய பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஸ்தர் எந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிய போறாளோ அப்படின்ற மாதிரி நிறைய பொண்ணுங்களோட ஃபேஸ் எல்லாம் இவர் யோசிச்சுக்கிட்டே எஸ்தரை பாக்குறதுக்காக போறாரு. பார்த்தா எஸ்தர் இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சாங்களோ அதே மாதிரி தான் தெரியுறாங்க. அதை பாக்குற இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப எஸ்தருக்கு இந்த இடத்துல வாழ்த்துக்கள்லாம் சொல்றாரு. அடிப்பட்ட மாதிரி நீ கடல்ல கிடைச்சியாமே, இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போ ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு கதையை நான் முழுசா சொல்ல, இப்ப சொல்றேன் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு 2 குரூப்புக்கும் பயங்கரமா அட்டாக்லாம் நடந்துட்டு இருந்தது பாத்தீங்களா, அந்த அட்டாக்ல ஹீரோவோட அப்பா மேல காயம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பக்கத்துல வந்து டாக்டரே இவர் காப்பாத்தவும் செஞ்சிருப்பாரு. காப்பாத்தின டாக்டர் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்களால தான் உங்க பையன் இறந்து போனா, அந்த கோபம் கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள இருக்கும், இதனால இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்னு மட்டும் நினைக்காதீங்க, எப்பவுமே இதே மாதிரி இருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இறந்து போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஹீரோ நானும் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அதாவது இவர் மனசுல வச்சிருக்க லவ்வ சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆர்வமா கேக்குறாங்க. இல்ல இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. ஹீரோ பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம சில மாத்திரை வாங்கணும், உன்னோட அங்கிள் பார்மசில வேலை பார்க்கறதா சொல்லியிருக்கல, அவரோட நம்பரை தானே கேட்கிறாரு. ஃப்ரெண்டோ நம்பர்லாம் தந்துடுறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லோக்கல் ட்ரெயின்ல வச்சுதான் அங்கிளை மீட் பண்றாரு. அங்கிளுக்கு இவரோட ப்ராப்ளத்தை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு மூலியமா தெரிஞ்சிருக்கு. தம்பி எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவர்கிட்ட வேணா கூட்டு போகவான்னு கேக்குறாரு. ரீசெண்டா தான் ஒரு டாக்டரை பார்த்தேன், அவர்கிட்ட பேசினதுலயே பாதி விஷயம் கிளியர் ஆயிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்கிள்னு சொல்லிட்டாரு. நான் கேட்ட டேப்லெட் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, டேப்லெட் எல்லாம் தந்துடுறாரு. காசை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. டேப்லெட் மட்டும் இல்லாம பேண்டேஜும் தந்திருப்பாரு. ஹீரோ தான் அந்த பேண்டேஜ் எல்லாம் கேட்டிருப்பாரு. ஹீரோவும் இவரோட ஸ்டாப் வந்தோடனே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஒரு பையனை இடிச்சிருந்தது. அவன் கையில வச்சிருந்த பேப்பர்லாம் கீழே சிந்திருது. அதே மாதிரி அவனோட பென்ட்ரைவும் கீழே விழுந்துரும். அதை பார்க்கும் போது ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது சீட்டுல ஒரு பென்ட்ரைவை வச்சாரு பாத்தீங்களா, அதோட ஞாபகம் வருது. உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போஸுக்கு கால் பண்ணிட்டாரு. மச்சான் அந்த பைக் வாங்கிட்டு தானே இருக்கு, அதோட சீட்டை செக் பண்ணி பென்ட்ரைவ் இருக்கா பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் இப்ப வேலையில இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போய் செக் பண்ணி உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கு டாக்டர் கால் பண்ணிட்டாரு. உங்க சம்பந்தமா சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, நீங்க உடனே என்ன பார்க்க வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி டாக்டர் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. யாரோ அட்டாக் பண்ணி கடல்ல தூக்கி போட்ட மாதிரி தான் ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த டாக்டர் இருக்கார்ல, உங்களை கண்டெடுத்த நபர்கிட்ட நான் பேசி பார்த்தேன். ஆக்சுவலா நீங்க போட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்கீங்க, ஸ்லிப் ஆகி உங்களோட மண்டை கல்லுல இடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் உள்ள விழுந்திருக்கீங்க, அவர் தான் உங்களை காப்பாத்திருக்காரு, நீங்களே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இல்ல டாக்டர் நான் நிறைய பேர் கூட சண்டை போட்டேன், இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி இவருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற டாக்டரும் சிரிக்கிறாரு. நீங்க ஒரு கதை எழுதினீங்க ஞாபகம் இருக்கா, அந்த கதைக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கு, அதை கவனிச்சிங்களான்னு கேட்கிறாரு. லைட்டா சிமிலாரிட்டி இருக்கும், அப்ப இதெல்லாம் என்னோட கற்பனைன்னு சொல்றீங்களான்னு கேட்கிறாரு. கற்பனை தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. நிஜத்துல இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, படத்துல மட்டும்தான் நடக்கும், அதுதான் நீங்க ஸ்கிரிப்டா எழுதிருக்கீங்கன்னு சொல்றாரு. ஹீரோ சினிமாக்காக எப்பவுமே கதை யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆனதுனால எல்லாமே நடந்த மாதிரி நமக்கு தோணுதா, எல்லாமே கற்பனை தானா அப்படின்ற மாதிரி இப்ப இவருக்கே டவுட் வந்துருது. பயங்கரமா யோசிக்கிறாரு. டாக்டரும் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. அப்பதான் போசி கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் பென்ட்ரைவ் கிடைச்சிருச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இதனால ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. அப்ப நடந்ததெல்லாம் நஜோன்னு நினைக்கிறாரு. டாக்டர் இது நஜோன்னு நான் ப்ரூவ் பண்றேன், நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப போஸோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. போஸ் கதவை திறக்கவே மாட்டாரு. என்ன திறக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் உள்ள வந்து தேடி பாக்குறாரு. பார்த்தா பாத்ரூம்ல போஸ் கீழே விழுந்து கிடக்குறாரு. இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. இவர் ஷாக்கிங்கா போஸ பார்த்துட்டு இருக்கும் போது வேற ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை அடிச்சு போட்டுறாரு. இப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வருது. ஸ்டார்டிங் குருக்கு போன் வரும்போது ஒரு ரிங்டோன் சவுண்ட் கேட்டுச்சு பாத்தீங்களா, அதே ரிங்டோன் தான் வருது. சோ இவன் குரு போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னா ராம்தாஸ் கிட்ட இருந்து கால் வருது. குரு மாதிரி நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. என்னடா பென்டிரைவ் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி ராம்தாஸ் கேட்கிறாரு. பென்டிரைவ் கிடைச்சிருச்சுன்னா எங்க எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல நான் வெயிட் பண்றேன், கொண்டு வந்து தான்ற மாதிரி சொல்றாரு. இவர் சரின்னு ஏத்துக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா ராம்தாஸ் இப்ப எப்படி இருப்பாருன்றது ஹீரோக்கு தெரியாது. நம்ம தெரியாம எப்படி அவனை லாக் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம முகத்தையும் மறைச்சுக்கலாம், நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களும் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பேண்டேஜ் மூலியமா இவரோட முகத்தை மறைச்சுக்கிறாரு. இப்ப ஹெல்மெட் போட்டு அவங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இவன் தான் ராம்தாஸா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அங்க இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, யாரா நீ, ஹெல்மெட்டை கழட்டு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் ஹெல்மெட்டை கலட்டுறாரு. இவர் முகத்தெல்லாம் மூடி வச்சிருக்கிறதுனால அவங்க அட்டாக் பண்றாங்க. இவரும் பதிலுக்கு அட்டாக் பண்ணிட்டு ஓடுறாரு. கண்டிப்பா அந்த ரெட் டிஷர்ட் தான் ராம்தாஸ் போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அவன் ஹீரோவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்களுமே ஹீரோவை துரத்திட்டு வந்து அட்டாக் எல்லாம் பண்ண பாக்குறாங்க. அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது ஆல்பர்ட் பேசிடுறான். அந்த ஸ்லாங்க வச்சு இவன் தான் ஆல்பர்ட்ன்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆல்பர்ட் ராம்தாஸ் கூட தான் நம்ம சண்டை போடுறோம் போல அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, இவன் முகத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கழட்டிட்டு இருக்காங்க. கலட்டினவங்க ஹீரோன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து யாரோ மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. ஹீரோ காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அடிச்சது யாருன்ற மாதிரி பாக்குறாரு. பார்த்தா அந்த டாக்டர் தான் இவர் அடிச்சிருக்காரு. நான் யாருன்றது உனக்கு தெரியலையா, நான் தாண்டா ராக்கின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஹீரோ தான் ராக்கியை பார்த்திருப்பாரு, ராக்கி ஹீரோவை பார்த்திருக்க மாட்டாரு. ஆக்சுவலா இந்த டாக்டரை பார்த்துட்டு ஹீரோ போனார்ல, அங்க இருக்க அசிஸ்டன்ட் வேகமா டாக்டரை பாக்குறதுக்காக வரான். நீங்க சங்கர் கிட்ட டீலிங்க முடிச்சுட்டு போனீங்கல்ல, இவன் தான் வீடியோ எடுத்தது. சங்கர் ஆட்கள் காலி பண்ணிட்டு தான் சொன்னாங்க, எப்படி திரும்பி வந்தான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பொடியன் கிட்ட தான் போய் அந்த சங்கர் ஏமாந்திருக்கானா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோக்கு இது வரைக்கும் நடந்த எல்லாமே கற்பனைன்ற மாதிரி நம்ப வச்சிட்டோம்னா ஹீரோ இந்த விஷயத்தை விட்டு விலகிடுவான்ற மாதிரி இவர் கணக்கு பண்ணிருப்பாரு. ஹீரோ டைரக்டராக ஆசைப்படுறதும் இவருக்கு தெரியும். அது மூலியமா உன் கதை மாதிரி நீ கற்பனை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ப வச்சிருப்பாரு. உன்னை நம்ப வச்சு யாரையும் சாவடிக்காம இந்த விஷயத்தை முடிக்கலாம்னு நினைச்சேன், உன்னால அநியாயத்துக்கு போஸும் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா போஸ் கால் பண்ணாரு பாத்தீங்களா, போஸ் கிட்ட இவர் என்ன பேசினாரு அப்படின்றதெல்லாம் பக்கத்துல இருந்து இவர் கவனிச்சிருப்பாரு. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போனார்ல, அதுக்கு முன்னாடி போஸோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ராக்கி ஆட்கள் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆட்கள் முன்கூட்டியே அந்த இடத்துக்கு வந்து போஸோட கதையை முடிச்சிருப்பாங்க. நீ உயிரோட இருக்கிறது எங்க நெட்வொர்க்குக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தான், அதனால நீ சாவுன்ற மாதிரி இவரும் சாவடிக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தடுத்து இவங்க 2 பேர் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க ராம்தாஸோட கதையை முடிச்சிடுறாரு. அதே மாதிரி வேகமா ஓடுறாரு. இவன் எங்க போனான்ற மாதிரி ராக்கியும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்காருல, பின் வழியா வந்து ராக்கி அட்டாக் பண்றாரு. ராக்கி என்ன விட்டுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, ராக்கியை அடிச்சு கீழே விழ வச்சிடுறாரு. இப்ப கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. அப்படி நெரிச்சிட்டு இருக்கும் போது ராக்கி சிரிக்கிறாரு. உன் அப்பா இருந்த இடத்துல இப்ப நான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க பையன் இறந்து போயிட்டான்றதுக்காக தப்பான முடிவை எடுக்காதீங்கன்னு உன்னோட அப்பா சொன்னாரு. ஆனா எப்படி என்னால சும்மா இருக்க முடியும், அதனால தான் தப்பான முடிவை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் மட்டும் இந்த நெட்வொர்க்ல இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, இவர் உயிரோட இருந்தா பிரச்சனை, இவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இதே இடத்துல இவரோட கதையை முடிச்சிடுறாரு. அதே மாதிரி மயக்கத்துல இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்படியே சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும் போது ஃப்ரெண்டோட அங்கிள் தான் உட்காந்து இருக்காரு. ஹீரோவும் நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பதட்டமா கேட்டுட்டு இருக்காரு. உங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கீங்க தம்பி, நான் ஒரு டாக்டரை பத்தி சொன்னேன்ல, அந்த டாக்டரை பாத்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் அந்த டாக்டரை வர சொல்லியிருக்கேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த டாக்டர் இந்த இடத்துக்கு வராரு. வந்த டாக்டரை பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் தான். இவரு நம்மள கொலை பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. ஏன் தம்பி பயப்படுறீங்க, இவரு நல்ல டாக்டர் அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ இல்ல யாரை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அவங்களோட ஃபேஸ் மட்டும் மாறாம தெரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாரு, கன்ஃபார்மா அப்படிதான் தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு. இருந்தாலும் ஹீரோ இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ராக்கி சாகிறதுக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கண்டிப்பா விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ சங்கரும் நம்மள டாக்டர் மாதிரி நடிச்சு காலி பண்றதுக்காக கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பயப்படுறாரு. வந்திருக்க ஒரு உண்மையிலேயே சங்கரா இல்ல வேற ஒரு நபர் பார்க்க சங்கர் மாதிரி தெரியறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோட நமக்கு படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.